வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் பார்த்துருக்கோமா, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு இப்போ என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலான்னா, அடுத்து கே ஸ்ட்ரீம்ஸ், கே சீக்வல், அதுக்கப்புறம் ஏதோ கோரம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சொன்னாங்க, பார்க்கலாம். கோரம் அடுத்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம இந்த டாபிக்ஸ் பார்த்துருப்போம். என்னென்னா மெசேஜிங் ப்ரோக்கர்னா என்ன, பப்சப் மாடல். அதாவது பப்சப் மாடல்னால் பப்ளிஷர் சப்ஸ்கிரைப், அதுதான் பப்சப்வாங்க. மல்டிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் எஸ், சின்க்ரனஸா அசின்க்ரனஸா எஸ், டாபிக்ஸ், மெசேஜ் ஸ்டோர், பார்டர்ஸ், டாபிக்ஸ், சர்வர்ஸ், ப்ரோக்கர்ஸ், டாபிக் சர்வர்னா என்ன, காஃப்கா, ஜூ கீப்பர்னா என்ன, ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இதுலேயே கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கும் இருக்குது. கிளஸ்டர்ஸ்னால் என்னென்னா, சிம்பிளாக சொல்ல போனோம்னா குரூப் ஆஃப் ப்ரோக்கர்ஸுங்கிறதுனா சர்வர்ஸ் மாதிரின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போது ப்ரோக்கர்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? இப்போ கிளஸ்டர்ஸ்னால் குரூப் ஆஃப் ப்ரோக்கர்ஸ்னால், இப்போது ப்ரோக்கர்ஸ்க்குள்ளே நிறையா டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ டாபிக்ஸில் குரூப் ஆஃப் மெசேஜஸ், அதாவது மெசேஜ்னு சொல்லலாம், ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுலேயே இன்னொரு டாப்பிக்கும் இருக்குது. ஓகே, அதான் இன்னொரு டாபிக்னால் இன்னொரு கான்செப்ட் பார்ட்டிஷன். ஸோ இது வந்துட்டு பார்ட்டிஷன், அதாவது பார்ட்டிஷன் என்னென்னா ஒரே டாப்பிக்கை நிறையா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறது தான் பார்ட்டிஷன். எப்படி சொல்லலாம், ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒன் டாபிக். இதில் வந்துட்டு இதையும் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி சொன்னோம்னா குரூப் ஆஃப் மெசேஜ்னு சொல்லலாம் இதையும். ஓகே, ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு கோரம்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கோரம் பார்த்துட்டு அப்படியே அடுத்து கே ஸ்ட்ரீமு, கே சீக்வல் இதெல்லாம் பார்த்துடலாம், இந்த டாபிக்ஸும். அப்புறம் கே கனெக்ட், அதுவும் பார்க்கணும். இன்னொரு டாபிக் கே கனெக்ட். ஓகே, வாட் இஸ் கோரம் இன் காஃப்கா? ஸ்பெல்லிங் தப்பாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் போட்டிருக்கேன் நாட்டுக்குது. கோரம் refers to minimum number of replicas including the leader, that must acknowledge a right or be available for Kafka to consider the data committed and durable. ஓகே, அதாவது என்ன சொல்ல வரானுங்கன்னா, கோரம் refers to minimum number of replicas, எவ்வளோ டேட்டா இருக்கணும், எவ்வளோ பார்ட்டிஷன் இருக்கணும், ரெப்ளிகா இருக்கணும், that must acknowledge a right or available for Kafka to consider. Suppose the topic has 3 replicas, leader, 1 follower இப்படி 3 இருக்குன்னா, if all 3 are in ISR, then quorum is 3/2. அது ஏன் அந்த 2? So Kafka only needs acknowledgement from 2 replicas to commit the message. ஓகே, இப்போ என்ன சொல்ல வர்றானுங்கன்னா, இங்கே இந்த டாபிக் சொன்னாங்க இல்லையா, கோரமில் 3/2 லாஜிக்கில். அதாவது என்னென்னா, இப்போது இதில் வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ எப்போ அதாவது இப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு டேட்டாவை சென்ட் பண்ணுச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுச்சுன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கு, ஸோ இது எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா, அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆனால் தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எப்போ அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆகும், இது கமிட் ஆனால் தான் அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ கமிட் ஆகிறதுக்கு என்ன வேணும், எனக்கு இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுதான் இந்த கோரம். ஸோ இப்போ எனக்கு அக்னாலஜ்மெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு கமிட் ஆகணும். ஸோ இப்போ கமிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த வேல்யூ ரீச் ஆகணும், CL of 3/2. ஸோ இந்த 3/2 எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எப்படி கோரம் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ்
ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ChatGPT. ஜெமினிக்கு போயிடுவோமா இப்போ அடுத்து? டக்குன்னு வந்துருச்சு அதுக்குள்ளே, கண்ண முடிக்கிறதுக்குள்ளே. ஓகே. So if you have 3 replicas of Kafka partition, 1 leader and 2 followers, then the quorum is calculated as number of replicas by 2. ஆனால் 3 replicasன்னு அவனே சொல்கிறான்ல. ஓகே, அதனால் 3/2. 3/2னா 2வா? என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். இது இவன் GDB இப்போ ஸ்லோ ஆகிட்டான். அதனால் ஜாவா ஆன்லைன் கம்பைலர்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸோடது எடுத்துக்கலாம். இவனோடது பார்த்து வச்சுக்கிட்டோம், programs.com. சரி போடுவோம். இது கூட தெரில என்னத்த. 1 தானே வருது, கரெக்டு தான்டா. ஆனால் இவன் தூங்குறான். ஐயோ யாரா நீங்கள்லாம்? த மெஜாரிட்டி, த டேட்டா இன்சூரன்ஸ், த சிம்பிள் ரெப்ரசன்ஸ் த சீலிங். சேர்றா சீலிங்காக இருக்கட்டும்டா. அண்ட் ரவுண்ட்ஸ் அப் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். சரி, why majority quorum to ensure data consistency durable? Kafka needs confirmation from at least majority of the replicas. 3 ரெப்ளிகா இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ரெப்ளிகாஸ்னால் 2 ரெப்ளிகா இருந்தால் நமக்கு ஓகேன்னு மெசேஜ் வரணும். ஸோ அதனால் அதை வச்சு எத்தனை இதிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாரம் கண்டுபிடிக்கிறோம். 2 ரெப்ளிகா 2 பார்ட்டிஷன்லேருந்து ஓகே அக்னாலஜ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே மெசேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் கான்செப்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல எத்தனை காஃப்கா, எத்தனை ப்ரோக்கர், எத்தனை பார்ட்டிஷன் வந்துட்டு அக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கோரமோட வேலை. while writing message ACK equal to all, Kafka only considers a message as committed if it is written to the leader and acknowledged by quorum, that is the majority of the replicas during leader election in இப்போ என்ன எனக்கு டவுட்டுனா, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கோரம் இஸ் வேல்யூ தட் இஸ் த மெஜாரிட்டி ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிஷன் and it's mainly used in confirming ACK. எக்ஸாக்ட்லி அப்படி போடு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஓகே கரெக்டான பார்த்தீங்களா? கோரம் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் இன்சிங் ரெப்ளிகா தட் மஸ்ட் அக்னாலேஜ். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஹவு டு வி நோ இஃப் பார்ட்டிஷன் or not? Great question. Let's break down how you can know. When a producer sends a message, the acknowledgement depends on the setting fire and forget, leader only, quorum of ISR. How can you know if a message was acknowledged? In your code, when you are sending a message using Kafka send method, you get a future record metadata. You can use a callback or block using .get to check if it succeeded. நம்ம சென்ட் மெத்தட் கால் பண்ணுறப்போ இது வந்துட்டு அது ஒரு ரிட்டன் டைப் கொடுக்கும். ரிட்டன் என்ன ரிட்டன் பண்ணால் ஃபியூச்சர் ஆஃப் ரெக்கார்ட் மெட்டாடேட்டா ரிட்டன் பண்ணும். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் அ கால்பேக் ஆர் பிளாக் யூஸிங் .get டு செக் இஃப் இட் சக்சீடட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கால்பேக் மெத்தட் யூஸ் பண்ணி வந்துருச்சா இல்லையா. இப்போ மெட்டாடேட்டானா இப்போ இந்த மெட்டாடேட்டா வந்துட்டு ஃபியூச்சர் ரெக்கார்ட் டேட்டா அப்படின்ட்டு ஒரு டைப்பில் இருக்கும். ஆனால் இது இங்கே என்ன பண்ணியிருக்கானுன்னு தான் தெரியல. மெட்டாடேட்டா கால்பேக் ஃபங்க்ஷனில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் எழுதி எக்ஸப்ஷன் இல்லைன்னா மெசேஜ் எடுக்கிறோம். எக்ஸப்ஷன் இருந்தால் என்னமோ என்ன பண்ணுறானுங்க பிரிண்ட் பண்ணுறானா அக்னாலஜ் சக்ஸஸ்ஃபுல். எக்ஸப்ஷன் இல்லைன்னா எக்ஸப்ஷன் நாட் ஈக்குவல் டு நல்லா தான், எக்ஸப்ஷன் இருந்தால் ஃபெயில்டுன்னு போடுறானுங்க. எக்ஸப்ஷன் இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறானுங்க. எனேபிள் Kafka ப்ரொடியூசர் லாக்ஸ் எனேபிள் பண்ணுறானுங்க. ஆனால் எரர் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறானுங்க. எரர் வரலைன்னா so if we don't get any error, we consider it as successfully acknowledged. அப்படியா?
எஸ் எக்ஸாக்ட்லி அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இந்த கோரம் வந்துட்டு கோரமில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரெப்ளிகா பை 2 தான் கோரம். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரெப்ளிகாங்கிறது வந்துட்டு ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுப்போம். அதாவது இப்போ எனக்கு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை வந்துட்டு எனக்கு என்ன சொல்லலாம் 3 காப்பி வேணும் அப்படின்னா இது எப்படி பிரிப்பாங்கன்னா, ஒரு லீடர் 2 ஃபாலோவர் அப்படி பிரிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு லீடர், இது வந்துட்டு ஃபாலோவர், இது வந்துட்டு ஃபாலோவர். ஸோ இப்போ லீடர் என்ன பண்ணோன்னா ரீடும் இங்கே தான் நடக்கும், ரைட்டும் இங்கே தான் நடக்கும். அதாவது இப்போ ஏதாவது நம்ம இந்த டாப்பிக்கில் போடணும், ஒரு டாப்பிக்கில் போடணுன்னா அது நம்ம லீடர் பார்ட்டிஷனில் தான் போடுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஏதாவது ரீட் பண்ணணும் இந்த டாப்பிக்லேருந்து அப்படின்னா லீடர் இதுலேருந்து தான் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுன்னா லீடரோட டேட்டாவையெல்லாம் இதில் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும், இதில் ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, சிங்கிங் லீடர் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ ஃபாலோவர்லாம் இது பண்ணோம். இப்போ லீடர் பார்த்துட்டோம், ஃபாலோவர் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு என்ன சொல்லலாம், இதில் வந்துட்டு ஐஎஸ்ஆர் லாஜிக்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது இன்சிங்க் ரெப்ளிகா, அதாவது லீடர் கூட இன்சிங்கில் இருக்கணும். அதாவது லீடரில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அதே டேட்டா ஃபாலோவர்ஸ்லேயும் இருக்கணும். லீடரில் இருக்கிற டேட்டாலாம் ஃபாலோவர்ஸில் ரெப்ளிகேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போது லீடரில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எது ஆல்மோஸ்ட் ஆல் த டேட்டா வந்துட்டு ஃபாலோவர்ஸில் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இன்சிங்க் ரெப்ளிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இன்சிங்க் ரெப்ளிகாஸ்லாம் வந்துட்டு எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ லீடர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அடுத்த லீடராக வந்துட்டு அந்த இன்சிங்க் ரெப்ளிகா இருக்கிறது ஒன்றா வந்துட்டு இன்சிங்க் ரெப்ளிகாவை எடுத்து போடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு இதுதான் லீடர் ஃபாலோவர் தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பார்த்தோம், அக்னாலஜ்மெண்ட்டுக்குள்ள பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அக்னாலஜ்மெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் அக்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறான், டாபிக் மெசேஜ் அனுப்புதுன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜ் அனுப்பிச்சிருச்சுன்னா இது என்ன கொடுக்குன்னா அக்னாலஜ் பண்ணணும். அப்போ தான் இதுக்கு ப்ரொடியூசருக்கு தெரியும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜ் அனுப்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா மெசேஜ் வந்துட்டு கமிட் ஆகிடுச்சு டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போது மெசேஜ் கமிட் ஆகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் கோரம் லாஜிக் நமக்கு யூஸ் பண்ணுறோம். கோரம் லாஜிக்னால் என்ன, அந்த நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் பை 2. கோரம் லாஜிக் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் பை 2. நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் என்னது இந்த இடத்துல 3 பை 2. ஸோ 1:2 திரும்பியும் 0.10 திரும்பியும் 5. ஸோ இது ஃப்ளோர் போட்டால் 1 தான் வரும், ஆனால் சீல் போட்டிருக்கனால 1.5 வந்துட்டு 2 வருது. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு என்னது, ஸோ இப்போ வந்துட்டு 2. ஸோ இப்போது 2 புரோக்கர்லேருந்து எனக்கு ஓகே எரர் வரல அக்னாலஜ்டு வந்துருச்சுன்னா, இங்கே வந்துட்டு கமிட்டட்னு வந்துருச்சுன்னா இது வந்துட்டு அக்னாலஜ்டு மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல கோரம் யூஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு காஃப்கா ப்ரொடியூசர் வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுறது, கன்சூமர் வந்துட்டு மெசேஜ் கன்சூம் பண்ணுறது. ஸோ ப்ரொடியூசர், கன்சூமர், கோரம், ரெப்ளிகேஷன் ஃபேக்டர். அண்ட் ஆல்சோ ரெப்ளிகேஷன் ஃபேக்டரில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லலான்ட்டு இருந்தால் மறந்துட்டேன். ரெப்ளிகேஷன் ஃபேக்டரில் எப்பவுமே 1 வந்துட்டு லீடராக இருக்கும். ஓகே, மிச்சது எல்லாம் இப்போ ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், n-1 வந்துட்டு ரெப்ளிகேஷன் பார்ட்டிஷனாக இருக்கும். ரெப்ளிகேட் பார்ட்டிஷன் அதாவது ஃபாலோவர்ஸ், அதாவது
N1 வந்துட்டு லீடர், மிச்சம் இருக்கிற ஒன்றை தவிர மிச்சம் எல்லாமே ஃபாலோவர்ஸ். ஓகே, அப்புறம் என்ன, ரெப்ளிகேஷன் ஃபேக்டரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ப்ரொடியூசரில் சொல்லிட்டேன். அடுத்து தான் காஃப்கா ஸ்ட்ரீம், இதை கே ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இப்போது ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுதுன்னு வைங்களேன், ப்ரொடியூசர் மெசேஜ் டாப்பிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாப்புல இந்த டாப்பிக்கு. ஸோ இதை வந்துட்டு கன்சூமர் எடுத்துக்கிறாப்புல. ஓகே, கன்சூமர் வந்துட்டு கன்சூம் பண்ணுறாப்புல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டாப்பிக்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸ்டோர் பண்ணதை நம்ம திரும்பியும் கன்சூமர்லேருந்து கன்சூமர் எடுக்குது. பட் ஆனால் இப்போ அதுவே கே ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணோம்னா, ப்ரொடியூசர் வந்துட்டு டேட்டா அனுப்புதா டாப்பிக்கு. ஸோ இந்த இடத்துல காஃப்கா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்களா இல்லை இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும் இப்போ நான். ஸோ என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, கே ஸ்ட்ரீம் வந்துட்டு லேயர் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் consumer, where it process data produced by producer. அதுதான் என் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டாக செக் பண்ணுவோமா? இஸ் லேயர் processes the data from the producer. Correct? You are on the right track. Let's define it and clarify it. K-stream is not exactly a layer between producer and consumer, but rather a core abstraction in Kafka streams representing a continuous stream of records. Think of it as unbounded real-time data stream, like a constantly updating table of events where you can transform, filter, group, aggregate, join. அதான்டா சொன்னேன், where you can ப்ராசஸ்னால் என்ன வேணாலும் பண்ணலாம், இருந்தானா மேனிப்புலேட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், அக்ரிகேட் பண்ணலாம். ஓகே, பரவாயில்ல. கிட்டத்தட்ட அதான். when you use KStream, you're like, I want to consume a topic like a stream of and apply real-time processing logic. அதான் சொல்கிறோம், real-time processing logic அப்ளை பண்ணுறது. அதான் நான் இங்கே ப்ராசஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ என்ன எனக்கு டவுட்னா, KStream is used before storing data in topic or after storing data in topic. என் லீடு வந்துட்டு படிக்கிறதுக்கு நீ எப்போவும் இந்த மாதிரி எல்எல்எம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு கரெக்டாக இருக்காது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் இது தப்புன்னு சொன்னேன், இதாவது இந்த இப்போ ChatGPT ஒன்று கரெக்டாக சொல்லுது அப்படின்னு நினைக்காத. இப்போ இது சொன்னது வந்துட்டு என் லீடு வந்துட்டு தப்பாக சொன்னாங்க அப்படியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கும். ஸோ இது வந்துட்டு எல்லா டைமும் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். பட் ஆனால் இதுதான் எனக்கு சீக்கிரமாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஒரு புக் டவுன்லோட் பண்ண படிக்கிறதுக்காக, பட் ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்குது. இப்படியெல்லாம் படித்தேன்னா வெடிஞ்சிரும். அதனால் நான் அவசரத்துக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் த ரைட் வே. யூஸ்டு ஆஃப்டர் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த டாபிக். ஸோ இட்ஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு producer, but it's indirectly related to consumer. எஸ் அப்படின்னு சொல்லணுமா? எக்ஸாக்ட்லி. எப்படியே பிரித்து மேய்ஞ்சிட்டோம். யூ நெயில்ட் இட். KStreams is not directly related to the producer. It does not produce the raw data.
It doesn't care how the data gets into the topic producer, can be anything, app connector, etc. Case streams directly related to the consumer side. It reads data from the existing Kafka topics just like a consumer. It processes the data another Kafka topic to the okay producer topic case stream அடுத்து கன்சூமர். இதுதான் இது. ஓகே, இப்போதைக்கு போதும்.